ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைக்கு திருப்பாவையில் 26வது பாசுரம். அந்த பாசுரத்தோட பொருள் பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துள் உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பெருமாள்கிட்ட நிறைய பிரார்த்திக்கிறா. இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு வரிசையாக ஒரு 7-8 சமாச்சாரத்தை 7-8 சாமானுன்னு சொன்னால் கடையில் போய் வாங்குற மாதிரி இல்லை, பெருமாள்கிட்ட இருக்கிறதெல்லாம் தனக்கு கொடு அப்படின்னு கேட்குறா. சாதாரணமாக இது ஒரு பொருள் என்னெல்லாம் வேணும்னு, ஏன்னா 2வது பாசுரத்தில் சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் வேணும் என்ன பண்ணுறோம், நாங்கள் நோன்பு நோக்கிறதுக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுன்னு வந்தா. அதுக்கு தொடர்பு தான் இது. அப்படியே வந்துன்னு போது இந்த 4-5 பாசுரத்தில் நிறைய என்ன பண்ணுறா, பெருமாளை நடக்க சொன்னா, பெருமாளை நடந்து காட்ட சொன்னா, நல்லா வீழ்ச்சி பாரு, அங்கே போய் அந்த சிங்காசனத்தில் உட்காரு, சிங்கம் போல நட, மொத்த கஜம் போல் நடந்து அப்படின்னு உன்னோட நடை அழகெல்லாம் காட்டு, நீ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கியோ அதெல்லாம் சொல்லு அப்படின்லாம் சொல்லி நிறைய காட்டவள். போன பாசுரத்தில் என்ன சொன்னா, இது வேணும், இந்த மாதிரி சாமான் எல்லாம் நோன்பு நோக்கிறதுக்கு தேவையான எங்களுக்கு உபகரணங்கள் பறை தருவாய், அப்படியே பறை தருதியாக நீ கொடுப்பியோ நான் கொடுக்குறதானாக்க இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதில் வேலை போகிற பாசத்தில் ஒன்று கேட்டால் நெடுமாலே, முதல்ல மால் என்று சொன்னாலே சாதாரண பொருள் பித்தன். எது போல பித்தன், பெரிய அளவில் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பவன். பெருமாள்கிட்டையும் நிறைய பிரியமாக இருக்கிற பக்தர்களும் உண்டு. பெருமாளே பக்தர்கள்ட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் அப்படின்னு. எப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் நிறைய பேரை நம்மளுக்கு தேவையானவாளாக வச்சுக்கணும், நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கணும், அப்படி நம்ம அருகாமையில் அவளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போகிறான் பெருமாள். எதுக்குன்னு கேட்டால் அவருக்கு என்ன சொன்ன, பெருமாள் கீதையில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதுபோல் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, எல்லாமே பெருமாள் தான், உண்ணும் தோறு பருகும் நீர் தென்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பக்தன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி கிடைச்சானா நான் அவனையோடய போயிடுவேன், அவனை நான் உடனே என்கிட்ட கூட்டின்னு வந்து வச்சுப்பேன் அப்படின்னு. ஆனால் அதுபோல தான் பெருமாள் என்ன செஞ்சார், துவாபர யுகத்தில் கடைசியில் பெருமாள் அது என்ன பண்ணார், பரமபதம் வைகுண்டத்துக்கு தன்னடி சோதிக்கு எழுந்தருளி ஆயிற்று. அந்த தன்னோடி ஜோதி எழுந்தருளி ஆன பிறகு கலியுகம் பிறந்து ஒரு 40-45 நாளில் நம்மாழ்வாரோட திரு அவதாரம். அவர் என்ன பண்ணார், ஒரு 7-8 வயசு வரைக்கும் என்ன பண்ணல, அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒரு 15 வயசு வரைக்கும் ஒன்றுமே ஒரு முயற்சி கூட இல்லை. ஆனால் அந்த வயசு தாண்டின உடனே சிறப்பாக பேச துவங்கினார். பெருமாளே எல்லாம் நினச்சிட்டார். அவர் என்ன பண்ணார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்ற அளவுக்கு எல்லாமே பெருமாளுக்காக ஸ்ரீகிருஷ்ணன் தான் அப்படின்னு நினச்சினார். கிருஷ்ண பக்திக்கு ஒரு உரை எழுதணும், கிருஷ்ண பக்திக்கு ஒரு பொம்மை போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த வரைகிற படம் நம்மாழ்வார வரைஞ்சிட்டு அதில் கான்குருவன்ட் அப்படின்னு 3 கோடு போட்டுக்கணும். ஈக்குவல்னு போட்டால் 2 தான் போடணும். கான்குருவன்ட்னு போட்டால் சமச்சீர் 3 நிலைகளிலும் அது என்ன பண்ணார், பெருமாள் இஸ் ஈக்குவல் டு இல்லை, கிருஷ்ண பக்தி இஸ் கான்குரண்ட் டு என்ன வகுளாவரர் யார், நம்மாழ்வார் காரிமாறன் அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குச்சு. அது மாதிரி மாலு இங்கே என்ன சொன்ன, மாலேன்னு கூப்பிட்றா. மாலேன்னு கூப்பிட்டான்னா எல்லாருண்டையும் ஆசையாக இருக்கிறவரே, அன்பு செய்யக்கூடியவரே, அப்படிப்பட்ட மாலே அப்படின்னா சரி. அடுத்தது என்ன கூப்பிட்றான்னு கேட்டால் மணிவண்ணா. மணின்னு சொன்னால் நீலமணி எப்படி இருக்கும்னு சொன்னால் மணியில் எந்த விதமான குறைபாடு இல்லை, மணியில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் தெளிவான நீரோட்டங்கள் தெரியும்.
அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்ன உள்ளே போகிறதோ அது அத்தனையும் காட்டி காக்கும். அதாவது ஸ்படிகமணி அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும், அது வெள்ளை கலரில் இருக்கும். அது அந்த உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், என்ன இருக்குதோ அதை வெளியில் காட்டி தரும். அதில் நீரோட்டம் தெரியும், அதில் என்னெல்லாம் தெரியுமோ அது அத்தனையும் அதில் காட்டி தரும். அதில் எதில் இருக்கிறத காட்டி தரும், உள்ளுக்குள்ளே இருக்கிறத காட்டி தரும். அதுபோல் ஸ்படிகத்துக்கு சொன்னால் பெருமாள் என்ன மணிவண்ணன், நீல மணிவண்ணன். மணிவண்ணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் காட்டி தருது பெருமாளுடைய சிறப்பை. அதில் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிடலாம். மாலே மணிவண்ணா, பெருமாளோட வண்ணம் எப்படி இருக்குது, மணிவண்ணன், நீல மணிவண்ணன் போல இருக்கார். மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மார்கழி நீராடுவான் யார், யாரோ நீராடுவான் இல்லை, மார்கழி நீராடுவான் போல. அதுன்னு சொன்னால் நாங்கள் தான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கோம். மார்கழி நீராடுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோன்பெல்லாம் நோருக்கிறோமே, அது ஏதோ எங்களுக்கு தோணின பிரகாரம்லாம் நாங்கள் செய்யலை. அதோ அங்கே குளிக்கிறா, அப்படி செய்கிறா, இப்படி செய்கிறான்னு இல்லை. மேலையார் செய்வனகள் மேலையார் செய்வனகள். நாம் இத்தனை நாளாக நோன்பு நூற்றுன்னு இருக்கோம். எல்லாரும் யமுனா நதி கரையில் போய் நின்றுருக்கா. 5 லட்சம் குடிப்பெண்களோட அங்கே போயிருக்கா. ஒரு 10-15 பேரை எழுப்பிண்டு நாங்கள் ஒருத்தராக வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் காத்துட்டுருக்கா, வெளியில் காத்துட்டுருக்கா, உள்ளேயே ஒன்றை வந்து கூப்பிட்டுருக்கோம். இத்தனை பேர் பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம். இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நோன்பு நோக்கிறோமே, ஏதோ எங்கள் சௌரியத்துக்கு எங்களுக்கு எப்படிலாம் தெரியும் அப்படின்னு நாங்கள் இதுவாக தனிப்பட்ட முறையில் செய்யலை. எப்படி செய்யலாம், மேலையார் செய்வனர்கள். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எங்கள் பெரியவாள்லாம் அப்படி பண்ணியிருக்கா. பெரியவா போன வழியில் தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த பாதையில் தான் நாங்கள் நடக்கிறோம். தனியாக ஒரு துறையில் இறங்கி நடக்கலை. எப்போவுமே பெரியவாள்லாம் சொல்லுவாள், ஆறுலலாம் இறங்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆறில் இறங்கி குளிக்கிறதுக்கு போகிறோம், நம்மளுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காட்டிலும் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குளிக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்நானம் பண்ணக்கூடாது. வண்ணான் துணி துவைக்கிற இடத்துக்குன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து குடியானவன் தன்னுடைய பசு எருது அதெல்லாம் குளிப்பாடுறதுக்குன்னு ஒரு துறை இருக்கும். அதில் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சாதாரணமாக குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் தீர்த்தம் கொண்டுக்கிறதுக்குன்னு ஏதாவது பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு சுத்தமான தீர்த்தம் எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கும். அந்த தீர்த்தம் எடுக்கிற துறையில் வண்ணாம் போய் துணி துவைக்க மாட்டான். ஏன்னா துணி துவைச்சி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேற்கே இருக்கும். கிழக்கேருந்து ஜலம் வருதுன்னு சொன்னால், கிழக்கில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், துளியாக பயன்படுத்தினு நம்மளை தாண்டி நம்மளுக்கு முதுகுக்கு பின்னாடி போகிற இடத்துல தான் ஒரு குறைபாடு உடையது. துணி துவைக்கிறதுக்கு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. துணி துவைக்கிற இடத்துல போய் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி பசு விவசாயி தன்னுடைய என்ன பண்ணுறான், பசு எருது அதெல்லாம் குளிப்பாடுறதுக்குன்னா அந்த இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, பாத்தலெல்லாம் தேய்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி சொல்லும்பொழுது நாங்கள் இது போல் வரிசையாக பண்ணிட்டு இருக்கிறது தான் பண்ணுறோம். அதனால் பெரியவாளோட காட்டின ஒரு இறங்குற துறை இருக்குது. எந்த துறையில் இறங்கினா, ஆறில் எந்த துறையில் இறங்கினா அது என்ன ஏற்புடையதோ அங்கே என்ன போய் நம்ம செய்ய முடியுமோ அதுபோல் இறங்குற துறையில் தான் இறங்கியிருக்கோம். அது என்னது, மேலையார் செய்வனகள். இப்போ பெரியவாள்லாம் செய்துன்னு இருந்தேன். அதுபோல் நோன்பு தான் நம்ம வந்து இங்கே செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். எல்லாரும் யமுனா நதிக்கரை போல் இப்போ என்ன யமுனா நதி தீரத்தில் போய் நின்றுருக்கா குளிக்கிறதுக்கு. நீ வந்து கிருஷ்ணர் வந்து துணைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அண்ணன் கோபிகாஸ்திரியெல்லாம் காத்துட்ருக்கா மாதிரி நாங்களும் இங்கே என்ன பண்ணுறோம், பெருமாளோட வடபெரும் கோயிலுடைய என்ன திருமுக்குளம் அங்கே இது போகிறதுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கோம். நீ நிச்சயமாக வரணும். எங்களுக்கு இதான் வேண்டுவன கேட்டியல், எங்களுக்கு என்னமோ வேணும்னு கேட்டியே, நான் என்னமோ நாங்கள் சொல்ல வந்தவேன் அப்படின்னா, இல்லை இவ்வளோ நாள் கேட்டுன்னு தானே இருக்கேன், 25 பாசரமாக ஒன்றா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கேன், அப்புறம் இப்போ வந்து தெருவு கேட்டியே அப்படின்னு. ஏன்னு கேட்டால் பெருமாள் அப்படி ஆண்டாளோட கூட வந்தாளே, கோதை பிராட்டியோட கூட வந்த பசங்கள்லாம் வந்திருக்கேன், எத்தனை பேரை கூட்டி அழைச்சிட்டு எழுப்பிக்கிட்டு வந்திருக்காளே, அவள்லாம் பார்த்த உடனே ரொம்ப பெருமாளுக்கு அப்படியே விகசித்து பார்த்துட்டு இருந்தார் ஆச்சரியமாக. என்னன்னு கேட்டால், நம்மளே ரொம்ப நன்னா பார்க்குறோம், நன்னா தீ விழித்து அப்புறம் எல்லாம் அப்படி விழிச்சு பார்க்க சொன்னால், நன்னா சிரிக்க சொன்னால் அப்படிலாம் பார்த்துட்டுக்கோன்னா இந்த பசங்கள்லாம் வந்திருக்குன்னு. ஆனால் ஆண்டாளுக்கு நம்மளுக்கு மறுபடியும் தெரியும் நம்மளுடைய உள் உணர்வில். ஆனால் கடைசியில் தெரியும், உள்ளக்குள்ளே என்ன தெரியும், ஆண்டாள் இத்தனை பாசுரங்கள் பாடி பெருமாள்கிட்ட வந்து நின்று இதெல்லாம் கேட்குறாளே தவிர அவளுக்கு அப்போ அன்றைக்கி என்ன வயசு, 5+ வயசு தான். ஷி ஹசன் கம்ப்ளீட்டட் 6 இயர்ஸ். ஒரு 5 வயசு முடிஞ்ச ஒரு சின்ன குழந்தை. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் மட்டும் எழுப்பின்னு வந்தவாள்லாம் ரொம்ப பெரியவாளா இல்லை, கிடையாது, இவளோட கூட இருக்கிறவா தான். ஸோ அவளும் என்ன இருக்கா, இதே வயசு இந்த வயதுக்கு உட்பட்டு தான், இந்த 5 வயசு
5 வயசு ப்ளஸ்ஸு 5 அட் த மோஸ்ட் சில பேருக்கு 5 வயசு 11 மாதம், 5 வயசு 8 மாதம், அதுபோல் இருக்கிற எல்லா குழந்தைகள் தான். எல்லாருமே நாங்கள் 4 மணிலேருந்து எழுப்பி ஒருத்தராக அழைச்சின்னு வந்திருக்கோம். ஏதாவது ஒன்று திடீர்னு தூங்கிட போகிறதேன்னு அதை வேறு நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம், தட்டி எல்லாத்தையும் வாங்க வாங்க பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம், பெருமாளை போய் இதெல்லாம் கேட்டுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தி அழைச்சின்னு வந்திருக்கோம். இப்படி இருக்குச்சே, இப்படி என்ன பசங்க இவ்வளோ துறையோடு வந்திருக்கு அப்படின்னு எல்லா குழந்தைகளும் பெருமாள் அப்படியே என்ன பண்ணிருக்காரு, ஆச்சரியமாக பார்க்குறாராம். ஆச்சரியமாக பார்த்தோடனே அப்போ பெருமாள் முன்னாடி என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கேன், வேண்டுவன கேட்டியல், நான் சொல்கிறதுல காதில் கேட்குறதா, இதை வந்து நீங்கள் நாங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். என்ன கூட்டம் சொன்னால் பல்லாண்டு இசைப்பாரே, நாங்கள் வந்து போகணும்னு சொன்னால் முதல்ல உங்களை போல் வனசங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, எனக்கு வந்து நீ வச்சுட்டு இருக்க சங்கம் போகணும். எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி நோம்பு நோக்கிறோம், விரதம் இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து யமுனா நதி தீரத்துக்கு போகிறதுக்கோவே அங்கே இருக்கச்சே நாங்கள் நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறோம்னு சங்கநாதத்தை முழங்கி கேட்கணும். பெருமாள் ஆச்சரியமாக பார்த்தார, 3-4 சங்கம் கேட்குறேடிம்மா அப்படின்னு. அது எதுக்குன்னு கேட்டால் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, அதனோட ஒளி மாறாத இருக்குது, அது என்ன செய்யணும், சங்கமே ஒளி என்ன இருக்குது பழுப்பழான்னு இருக்குது, அதை எனக்கு கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து சங்கநாதத்தோடு எங்களோட விரதத்தை எங்களோட நோன்பை துவங்கணும். பெருமாள் எங்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான் இருக்குது, அதை நீ 3 சங்கம் கேட்குறியே அப்படின்னு. அப்போ என்ன சொன்னாலும், நீ வச்சுட்டு இருக்கிறதே எதுக்கு, இந்த சங்கம் எல்லாம் வச்சுருக்க, சங்கு சக்கரம் கதை, அப்புறம் வந்து இன்னும் கீழே இருக்கிற எனக்கு நடியில் வச்சுருக்கே கட்கம் வாள் எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உடனே பெருமாள் என்ன சொல்வாரா, இதெல்லாம் என்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக, அதுக்காக தான் வச்சுருக்கேன் பெருமாள். அப்போ என்னாச்சு, அதுபோல தான் நாங்களும் எங்கள் பக்தர்களோட எங்கள் சௌரியத்துக்கு தான் கேட்குறோம், அதனால நீ எங்கிட்ட கொடுத்துவிடு, உன் சௌரியத்துக்கு கொடுக்கல, நீ இதெல்லாம் வச்சுட்டு இருக்குது உனக்கு அழகுக்கு வச்சுருக்கேன் இல்லை, அதை என்ன பண்ணுறோம், பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி அந்த துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், அதுக்காக தான் இந்த ஆயுதங்களை நீ வச்சுருக்க, வரிசையாக வச்சுருக்க, இடுப்புல சின்ன குட்டி கத்தி சொரிக்கின்றிருக்க, பெரிய வாழ் சொரிக்கின்றிருக்க, கையில் கதை வச்சுருக்க அப்படின்னு. அதனால் இந்த சங்கத்தை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்கள் வந்து சங்கநாதத்தோடு எங்களோட என்ன பண்ணுறோம், நோன்பை நோக்க ஆரம்பிக்கிறோம், சக்கரம் கூட கொடுத்துடணும் அப்படின்னு. பெருமாள் இதெல்லாம் ஒன்று பார்த்துட்டே இருக்கான், என்ன இந்த பொண்ணு எல்லாம் கேட்குறதுன்னு. அப்படி கேட்கச்சே எனக்கு என்ன வேணும், போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடைய எனவே சால பெரும்பெரிய, அப்புறம் பெரிய அந்த பறை கொடுக்கணும். பறை தருதியாகல்னு போன வருஷத்தில் கேட்டால் இப்போ தருதியாகல தந்துடுன்னே சொல்லிவிட்டா. எதுக்குன்னு கேட்டால் அந்த பறை என்பது கைங்கரியத்தை கேட்குறா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளோட எல்லாத்துக்கும் அவருடைய தேவையான எல்லா கைங்கரியத்தையும் விடாது செய்யணும், அதுதான் கேட்குறேன். ஆனால் இந்த பாசுரத்தில் வெளிப்படையான பொருள் என்ன, பறை தருதியாக, அந்த பறையை கொட்டிக்கிண்டே நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் பறை தருதியாகில் கேட்ட போனேன், இங்கே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, அப்புறம் எங்களோட கூட வாழ்த்தி பாடுறதுக்கு மக்கள் வேணும், 4 பேர் 5 பேர் போகாது, நிறைய பேர் வேணும், பல்லாண்டு இசைப்பாரே எங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டா. அதை பல்லாண்டு இசைப்பாரே அப்புறம் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கேட்டுதவிர கோலை விளக்கே அப்படின்னு சொன்னால் நன்னா இருட்டு, கடத்தால் 4 மணிக்கு போய் நாங்கள் யமுனா நதி தீரத்தில் இருக்கணும்னு சொன்னால் போக வழியில் இருட்டாக இருக்கும், குட்டி பசங்கள்லாம் வருது, எல்லாருமே எங்களை மாதிரி சின்ன பசங்க தான், அதனால் நீ என்ன பண்ணுற, எங்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு விளக்கு வேணும், அப்புறம் கொடி வேணும், இந்த பசங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய துவஜம் இருக்கு, அது எனக்கு வேணும், கருட கொடியை எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் விதானம், இதெல்லாம் போகும்போது வெளியில் எப்படி இருக்க பனி பெய்யறதுன்னு சொன்னால் அதற்கு பிடிச்சிக்கிறதுக்கு விதானம் வேணும், முதல்ல பல்லாண்டு இசைக்கிறதுக்கு எங்களுக்கு மக்கள் வேணும் அப்படின்னு கேட்டார். இது 7-8 அத்தியாய விஷயத்தை கேட்டுனுட்டாளே அப்படின்னு சொன்னால் பெருமாள் என்ன பண்ணார், தந்தோம் அப்படின்னு தலையை அசைச்சுட்டார், வாங்கினுட்டா. கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள், இப்படியெல்லாம் கொடுத்தது எப்படி இருக்கணும், நீ அந்த வடபத்திர சாயி மாதிரி என்ன குட்டி இலையில படுத்துட்டு இருந்தியே சின்ன பையனா குட்டியா, இந்த 17-14 ரோகத்தையும் தன்னுடைய உதரத்தில் அடக்கிண்டு ஒரு கட்டை வரலை தூக்கி வாய்க்குள்ளே வச்சுட்டு படுத்துட்டு இருந்தியே, அந்த சிறப்பை பார்க்குற மாதிரி அது எங்களுக்கு நாங்கள் எங்கள் கண்டு மகிழணும் அப்படின்னு ஆண்டாள் அவளுக்கு என்ன மனசில் தோணித்தோ எல்லாத்தையும் கேட்டா. ஆனால் இந்த பாசுரத்தில் இது மாதிரி நோன்பு நோக்கிறதுக்கு தேவையான சாமானு, தேவையான உபகரணங்கள் அதை தான் கேட்டுண்டா, அதை தான் பெருமாள் தந்துட்டோம்னு தாலே காமிச்சார். ஆனால் உண்மையில் இதில் உள்ளுரை பொருள் அப்படின்னு இருக்குமில்ல, அது வந்து பெருமாள்கிட்ட அவள் சாமியா பற்றி கேட்குறான். சாமியா பற்றினா சொன்ன மோட்சம் போகணும், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் போகணும்,
மோட்சத்துக்கு போனால் அங்கே என்ன இருக்கும்? இங்கே இந்த ஜீவன் இங்கேருந்து இருக்கு. ஜீவனுக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு. என்ன அது மௌட்டியமாக இருக்கிறதுக்கு காரணம் கர்மாதீனமாக அதுக்கு ஒரு சரீரம் கிடச்சிடுது. அது ஒரு பெண் சரீரமோ ஆண் சரீரமோ இல்லை பக்ஷி பிராணி அப்படின்னு அதுபோல் அந்த அக்ரிணை இருக்கிற மாதிரி ஐந்தறி உள்ள பசு பக்ஷி பிராணி போலவோ இல்லை இன்னும் ஓரறி உள்ள மரம் செடி கொடி அதுபோல் இருக்கிறதோ எதா இருந்தாலும் அதுபோல் ஒரு சரீரம் கிடச்சிருக்கு. அதுக்கு கர்மாதீனமாக அது பண்ண ஒரு கர்மத்தை அனுபவிக்கணும். இது மாதிரி பசுபக்ஷி சரீரம் எல்லாம் கிடச்சதுன்னு வைங்கோ, அதுக்காக என்ன பண்ண முடியாது? தனக்கு என்ன தேவை எது தேவையில்லை எதிலால தான் கஷ்டப்படுறோம் எப்படி இதுலேருந்து மீண்டு வெளியில் வருது அப்படின்றது அதுக்கு தெரியாது. அதனால் அந்த ஜென்மாவை என்ன ஜென்மா கிடச்சதோ அந்த ஜென்மாவை அப்படியே அது தொலைச்சுட்டு அந்த ஜீவனை அந்த ஜென்மாவை அது முடிச்சிடும். அந்த ஒரு 20 வருஷம் இருக்கும், ஒரு பசு 25 வருஷம் இருக்கும் அப்படின்னா அந்த 25 வருஷத்தில் அது எந்த கர்மாவையும் என்ன பண்ணாது, புதுசாக சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த ஏற்கனவே இருக்கிற புதுசாக புண்ணியம் பண்ணுறதுக்கு கூட என்ன தெரியும்னு தெரியாது அதுக்கு. ஆனால் என்ன பண்ணணும், அது தன்னுடைய இந்த 20 வருஷத்தில் அந்த ஜீவனுக்கு இருந்த கர்மாவை தொலைச்சுட்டு அது மேலே கிளம்பி போகும். அதுபோல் ஆனால் மனுஷன் சுபாவம் கிடச்சதுன்னு சொன்னால் ஆனால் அது எந்த மனுஷ ஜென்மத்தில் ஒரு முயற்சி பண்ணலாம். இதுலேருந்து இதை முடிச்சுடணும், இன்னிலேருந்து இதுக்கு இனிமேல் இந்த ஜென்மாவை முடிச்சுட்டு இது இனிமேல் மறுபடியும் பிறவி எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் அணுகி ஆச்சாரியர் தண்டை சமர்ப்பித்து என்ன பண்ணலாம், சரணாகதி பண்ணி இது மோட்சத்துக்கு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணலாம். ஆச்சாரியர் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சிட்டுன்னு வைங்க, பெருமாள் என்ன பண்ண மாட்டார், அப்படியே வந்துட்டாங்க சரணாகதி பண்ணிட்டாங்கன்னு பெருமாள் இந்த ஜீவனை கூட்டின்னு போகிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணுவார். ஜீவன் போகிற இந்த சரீரத்தை முடிச்சுட்டு அது போகும் இல்லையா, அந்த வாசனை எல்லாம் விட்டுட்டு அது நேரம் ஆயிடுச்சுன்னு போடுவார். அப்படின்னா அங்கே போன பிறகு அடிப்படையில் இந்த ஜீவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க ஜீவனுக்கு என்ன உண்டு, அதுக்குன்னு ஞானம் உண்டு, அதுக்குன்னு ஒளி உண்டு, அது பிரகாசிக்கும், அது எல்லாமே செய்யும், எல்லா வித விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும். அப்படின்னு சொன்னால் அங்கே போன உடனே ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளுடைய அருகாமையில் போன உடனே அங்கே இதுக்கு ஒளி வரும். அதுக்கு முதல்ல ஜரா கிடையாது, அப்புறம் அதுக்கு அங்கே பசிதாகம் இருக்காது, அதுக்கு நல்ல வெளிச்சம் உதறி ஒளி பொருந்தி இருக்கும். என்ன வேணுமோ அதை செய்துக்கலாம், எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது உடனே மேலும் மேலும் சிறப்பாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா விதமான சாமியாபத்துன்னு சொன்னால் இது அதுக்கும் என்ன பண்ணோம், எங்கும் என்ன இஷ்டம் போல செல்லக்கூடிய ஒரு திறமை அதுக்கு அங்கே வந்துடும். அங்கே வந்துடும் சொன்னால் ஏற்கனவே இருக்குது தான் அது. அங்கே பரமபதத்துக்கு போன உடனே இதெல்லாம் அதுக்கு விட்டு போனது எங்கேயோ நம்ம ஒரு சாமான ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறோம், வந்துட்டு போனால் அது அங்கேயே கிடைக்கச்சா எவ்வளோ சந்தோஷப்படும். அதுபோல் அந்த ஜீவன் எல்லாத்தையும் எல்லா கர்மாவை விட்டுட்டு நேராக அது என்ன பெருமாளுடைய அருகாமைக்கு சென்று விட்டது என்றதால் அதுக்கு என்ன பண்ணணும், பெரிய சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே இங்கே இருந்தது தான், இதுதான் தெரியாமல் எங்கேயோ இப்படி கீழே போயிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள்கிட்ட அது இருக்கும். பெருமாளுக்கு என்ன இருக்கும், அவருடைய சிறப்பை தவிர பெருமாளோட அருகாமையில் சாமியா பற்றி என்ன கிடைக்கும், கிடச்சிடும். அதை தான் அவள் கேட்குறா. அது என்ன, இந்த கோல விளக்கே கொடியே கொடி கிடைக்கணும், விதானம் கிடைக்கணும்னு சொன்னால் என்ன, இந்த ஜீவனுக்கு எல்லா விதமான அந்த அருகாமையில் மோட்சத்தை கிடைச்சதுன்னா பெருமாள்கிட்ட இருக்கிற அருகாமையில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சௌகரியங்கள் எல்லா விதமான பேர் கிடைத்தற்கரிய பேர் அது அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னு தான் கேட்குறா. ஆனால் பொதுவாக பாட்டோட வெளியில் கிடைக்கிற பொருள் என்ன, கைங்கரிய ஸ்ரீ பண்ணுறதுக்கு என்ன சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரேன்னு. ஆனால் பெரியாழ்வார் என்ன பண்ணார், பெருமாள் கையில் இருக்கிற சங்குக்கு பல்லாண்டு சக்கரத்துக்கு பல்லாண்டு என்ன அப்படின்னு பாடினார். ஆனால் அவருடைய திருக்குமாரத்தை என்ன பண்ணார், அது எனக்கே கொடுத்துடு, நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களோட நோன்பு நோக்கிறதுக்கு போச்சு அந்த மாதிரி ஒரு இது ஆரம்பிக்கும் போது சங்கநாதத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். பெருமாள் முழிச்சுட்டு இருந்தா பெருமாளுக்கு முதல்ல அவருக்கு துயில் எழணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணுவார், விடியற்காலை நேரத்தில் சங்கநாதம் எழுப்ப வேண்டும். அதனால் எங்களுடைய நோன்பு நோக்கிறதுக்கும் நாங்கள் விரதம் இருக்கிறோம்னு போகிறோம் சொன்னால் எங்களுக்கும் என்ன வேணும், சங்கநாதம் இசைக்க வேண்டும். அதனால் உன்னோட சங்கத்தையே எங்களுக்கு கொடு, உங்களுடைய என்ன வேணும் பல்லாண்டு இசைக்கிறதுக்கு எங்களோட என்ன வேணும், அதுக்கு எங்களுக்கு மக்கள் வேணும் அப்படின்லாம் கேட்டுண்டா. இதை பார்த்தோன்னே பெருமாள் எல்லாத்தையும் தந்தோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சந்தோஷப்பட்டுக்கிட்டார். இவாளும் ரொம்ப பரம திருப்தியோட பெருமாள் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணுறா, அப்படி நகர்ந்து கடம் பெருமாள் கொடுத்துட்டார்லே. அந்த 7-8 உபகரணங்கள் கேட்டார். உபகரணங்கள் கேட்டதை பெருமாள் என்ன பண்ணார், கொடுத்துட்டார், சாங்ஷன்டு அப்படின்னு கொடுத்து தந்தோம் அப்படின்னு தந்துவிட்டார். அதை வாங்கி எடுத்துன்னு வந்துவிட்டார். இதுபோல் எல்லா இடத்துலையும் ஆண்டாள் இருக்கிற இடத்தெல்லாம் ஆண்டாளை நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிறோம். அவளோட அனுகிரகம் தான் வேணும்னா
நமக்கும் இதையெல்லாம் சுவாமி என்ன பண்ணணும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனைட்டு இந்த பாசுரத்தோட இந்த பொருளை இதோட நிறுத்துகிறோம். இதுக்கு இன்னும் விரிவாக என்ன உள்ளர்த்தங்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கும் என்ன ஒரு சிறப்பான பொருள் கிடைக்கும்ன்றதை அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.